ஹாய் மக்கா, வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்க்கலாமா? தம்ப்நெயில் பார்க்கும்போதே தெரிஞ்சிருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஷார்ட்ஸ்லேயும் நான் போட்டிருந்தேன் நான் எங்கே வந்திருக்கேன்ட்டு. நம்ம இப்போ என்ன வீடியோன்னு ஃபுல்லாக பார்க்கலாம். நான் இப்போ எங்கே வந்திருக்கேன்னா தேவசகாயம் மவுண்ட் சர்ச்சுக்கு தான் வந்திருக்கேன். அந்த சர்ச்சு கரெக்டாக எங்கே இருக்குன்னா தோவாளைக்கும் ஆரல்வாய்மொழிக்கும் சென்டரில் ஒரு ரோடு போகுது. அந்த ரோடு வழியாக நேராக ஒரு 3 இல்லைன்னா 4 கிலோமீட்டரில் தான் இந்த சர்ச் இருக்கும். வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். பஸ்ஸை விட்டு இறங்குனதும் உடனே நாங்கள் பேக்கரிக்கு தான் வந்தோம். ஏன்னா உள்ளே போயாச்சுன்னா வரதுக்கு லேட் ஆகும். அதனால் ஃபஸ்ட்டு ஏதாவது சாப்பிட்டு போயிடலான்னு சொல்லிட்டு நாங்கள் இந்த பேக்கரிக்கு தான் வந்தோம். நாங்கள் வந்த நேரமும் என்னவோ தெரியல, எதுவுமே இல்லை. இருக்கிறத வாங்கி ஷேர் பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு நாங்களும் வாங்கிட்டோம். ஃபைனலாக காஃபியும் குடிச்சிட்டு இந்த இடத்துலேருந்து கிளம்பிட்டோம். இப்போ நாங்கள் எங்கே போகிறோன்னா கேண்டில் வாங்க தான் போகிறோம். இங்கே எது நினச்சி கேண்டில் ஏற்றினாலும் நடக்கும்னு சொல்லுவாங்க. அதனால் வந்தவங்க எல்லாருக்குமே ஒரு கேண்டில் வாங்கி நம்ம ஏற்றிடலான்னு சொல்லிட்டு நாங்களும் கேண்டில் வாங்கிட்டு கிளம்பிட்டோம். வாங்க நம்ம இப்போ சர்ச்சு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இதுதான் சர்ச்சு. இந்த சர்ச்சை நீங்கள் எங்கேயாவது பார்த்துருக்கீங்களான்னு உங்களுக்கு ஞாபகம் இருக்கான்னு பாருங்கள். வேறு எங்கேயும் இல்லை. நம்ம சிம்பு நடித்த கோவில் படத்தில் இந்த சர்ச்சு வரும். அது நீங்கள் எல்லாருமே கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க. அதை நான் இப்போ உள்ளே எப்படி இருக்குன்னு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். அதோ தூரமாக குட்டியாக ஒரு வாசல் தெரியுதுல, அது வழியாக தான் நம்ம சர்ச்சுக்குள்ளே நம்ம இப்போ போக போகிறோம். வாங்க உள்ளே எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். குட்டி வயசுலலாம் அடிக்கடி நாங்கள் இந்த சர்ச்சுக்கு வருவோம். இப்போ தான் கொஞ்சம் வருஷமாக இந்த சர்ச்சுக்கு வரதில்லை. முன்னாடிலாம் எங்களுக்கு லீவுனாலே இந்த ஸ்பாட்டுக்கு தான் நாங்கள் அடிக்கடி வருவோம். நாங்கள் இப்போ சர்ச்சுக்குள்ளே வந்துட்டோம். கூட்டமே இல்லைன்னு நினைக்காதீங்க. நாங்கள் வந்தது சாட்டர்டே, அதனால தான் கூட்டம் இல்லை. சண்டே வந்து ரொம்ப கூட்டமாக இருக்கும். இப்போது ஸ்கூல் லீவுனால நிறைய பேர் வந்துட்டு போயிட்டுருக்காங்க. அதனால உள்ளே அவ்வளோவா கூட்டம் தெரியலை. வெளியே நிறைய பேர் இருக்காங்க. கேரளாவிலேருந்து நிறைய பேர் வந்திருக்காங்க. இந்த சர்ச்சுக்குள்ளே நிறைய ஃபோட்டோஸ் போட்டிருக்காங்க. அதை பார்த்தே நம்ம என்ன ஏதுன்னு தெரிஞ்சுக்கலாம். நாங்களே அதை பார்த்து தான் ஒவ்வொரு விஷயமும் தெரிஞ்சுக்கிறோம். ஃபுல்லாக டீட்டெயில்ஸ் என்னன்னு எங்களுக்கு இதை பற்றி தெரியாது. நாங்கள் அடிக்கடி வருவோம். ஆனால் வந்துட்டு எல்லாம் பார்த்து சாமி கும்பிட்டுட்டு நாங்களும் கிளம்பிடுவோம். இன்னும் கொஞ்ச நேரத்தில் எங்கள் ப்ரேயர் நடக்கும். அந்த ப்ரேயரை லைட்டாக பார்த்துட்டு நம்ம கிளம்பிடலாம். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா அதோ கோட்டை மாதிரி இருக்குல்ல, அங்கே தான் நம்ம இப்போ போக போகிறோம். வாங்க கிட்ட போய் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இது என்ன இடம்னா தேவசகாயம் பிள்ளையை சுட்டு கொன்ன இடம் தான். வாங்க உள்ளே போய் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். உள்ளே இருக்கிறது தேவசகாயம் பிள்ளைன்னு தான் நினைக்கிறேன். நான் என் அக்கா பையன் அதுக்கிட்டலாம் போய் தொட்டு பார்த்தோம். அதுக்குள்ளே காசெல்லாம் போட்டிருந்தாங்க. எப்படி உள்ளே போட்டாங்கன்னு தெரியல. நாங்களும் எப்படிலாமோ பார்த்தோம் உள்ளே எப்படி போச்சு அப்படின்னு சொல்லிட்டு அதையே கொஞ்ச நேரம் பார்த்துட்டு இருந்தோம். ஒரு பாறையை குடஞ்சி கோயில் கட்டின மாதிரி இருந்துச்சு. இது முன்னாடிலாம் இயற்கையாக இருந்துச்சு, இப்போ கொஞ்சம் செயற்கையாக தெரியுது. வாங்க வேறு என்னென்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம போய் பார்க்கலாம். எங்கே பார்த்தாலும் நிறைய ஃபோட்டோஸ் போட்டிருக்காங்க. அதை பார்த்தே நம்ம நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கலாம். சில பேருக்கு இந்த இடத்த பற்றி என்னன்னு தெரியாது. ஆனால் அந்த ஃபோட்டோஸில் எல்லாமே கிளியராக கொடுத்துருக்காங்க. அதை பார்க்கும்போதே நம்மளுக்கு படிக்க வேணாம், அந்த ஃபோட்டோ பார்த்தாலே நம்மளுக்கு ஃபுல்லாக தெரியும். வெளியே நம்ம கேண்டில் வாங்கியிருந்தோம்ல, அந்த கேண்டிலை நம்ம இங்கே தான் ஏற்ற போகிறோம். எல்லாருமே நினச்சது நடக்கும்னு நினச்சிட்டு எல்லோரும் நல்ல சூப்பராக கேண்டில் ஏற்றிட்டு சாமி கும்பிட்டுட்டு அப்படியே பக்கத்தில் ஒரு மாதா இருந்துச்சு, அதையும் பார்த்துட்டு சரி நம்ம மேலே போய் பார்க்கலான்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். இங்கே ஒரு ஃபாரினர் வந்திருந்தாங்க. அவங்க சைனாவா கொரியாவான்னு தான் எங்களுக்கு தெரியலை. நிறைய சிலை வச்சுருந்தாங்க. இயேசு எப்படியெல்லாம் கஷ்டப்பட்டார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சிலையை பார்த்தே நம்ம எல்லாமே தெரிஞ்சுக்கலாம். வாங்க இன்னும் என்னென்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இயேசுவை சிறைப்பிடிச்சதுலேருந்து, அதுக்கப்புறம் அவங்கள அந்த சிலுவையில் ஆணி அடித்ததுலேருந்து, அதுக்கப்புறம் அவங்கள எப்படி கொன்னாங்க, அது வரைக்கும் ஃபுல்லாகவே சிலையாக செதுக்கி வச்சுருந்தாங்க. இன்னும் நிறைய இருக்குது. இப்போ நான் உங்களுக்கு ஒரு இடம் காமிக்க போகிறேன். இந்த கோட்டையில் இன்னும் கொஞ்சம் முக்கியமான விஷயங்கள்லாம் இருக்குது. வாங்க என்னென்ன இருக்குதுன்னு நம்ம போய் பார்க்க. இவர் தான் தேவசகாயம் பிள்ளை. இவர் வந்து முட்டு ஊனி ஜெபிச்ச இடம்னு சொல்லுவாங்க. நம்ம லாங்குவேஜில் சொல்லணுன்னா சாமி கும்பிட்ட இடம் அப்படின்னு சொல்லலாம். அந்த முட்டு பதிஞ்ச இடம் இன்னும் கூட அந்த குழியாக இருக்குது பாருங்கள். ஆனால் அதை நம்ப முடியலைனாலும் அதுதான் உண்மை. இப்போ நான் உங்களுக்கு ஒரு முக்கியமான ஒன்று காமிக்க போகிறேன். அந்த தேவசகாயம் பிள்ளைன்னு சொல்கிறவரை இந்த இடத்துல தான் சுட்டு கொன்னாங்க. அது கரெக்டாக எங்கே இருக்குதுன்னு நம்ம மேலே போய் பார்க்கலாம் வாங்க. இதோ சிலுவை மாதிரி தெரியுதுல, கரெக்டாக இந்த இடத்துல தான் தேவசகாயம் பிள்ளையை சுட்டு கொன்னாங்க.
முன்னாடிலாம் நான் இங்கே வரும்போது இது ஏதோ சாமி அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். இப்போ தான் தெரியுது இது தேவசகாயம் பிள்ளைய சுட்டு கொன்ன இடம்ன்ட்டு. இன்னும் என்னென்ன இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம போக போக பார்க்கலாம். இது ரொம்ப பழைய காலத்து மரம். ரொம்ப வருஷமாக இந்த மரம் இருக்குது. நான் குட்டி வயசுலேருந்தே இந்த மரத்தை பார்த்துட்ருக்கேன். இன்னும் வேறு என்னெல்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம போகும்போது பார்க்கலாம். இப்போ நம்ம மேலே தான் போயிட்டுருக்கோம். மேலே என்னென்ன இருக்குன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். எங்கள் பக்கத்து வீட்டு அத்தை வந்து இந்த சிலையெல்லாம் பார்த்துட்டு ரொம்ப மனசு கஷ்டப்பட்டுட்டே வந்தாங்க. எப்படி ஒரு மனுஷனை கொடுமைப்படுத்தியிருக்காங்க, எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றையும் பார்த்து ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு வந்துட்டு இருந்தாங்க. சரி ஃபீல் பண்ணாதீங்க வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் அவங்கள சமாதானப்படுத்தி கூட்டிகிட்டு போயிட்டுருக்கோம். நம்மளுக்கு பார்க்கும்போதே கஷ்டமாக தான் இருக்குது, எவ்வளோ கஷ்டப்படுத்தியிருக்காங்க அப்படின்ட்டு. இதோ போகிறாங்கல்ல, இவங்கெல்லாம் தான் சேர்ந்து வந்தோம். ஒரு ஃபாரினர் வந்திருக்காங்கன்னு சொன்னேன்ல, அது இதோ கீழே வந்துட்டுருக்காங்கல்ல, இவங்க தான். வாங்க இன்னும் என்னென்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம போய் பார்க்கலாம். இயேசுவை சிலுவையில் அரைஞ்ச சிலைக்கிட்ட நம்ம வந்துட்டோம். இப்போ நான் உங்களுக்கு மேலே போகிற படி காமிக்கிறேன். அந்த படி எப்படி இருக்குன்னு மட்டும் பாருங்கள். பார்க்கவே பயமாக இருக்குது. இந்த படியில் நாங்கள் எப்படி ஏற போகிறோன்னு தெரியல. ஒரு வழியாக மேலே ஏறி வந்துட்டோம். இயேசுவை கொன்னுட்டாங்க. இனி இயேசுவை அடக்கம் செய்கிற சிலை தான் கடைசியாக இருக்கும். வாங்க அதையும் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ நான் உங்களுக்கு ஒரு வியூ காமிக்க போகிறேன். அந்த வியூ எப்படி இருக்குன்னு மட்டும் பாருங்கள். இதுதாங்க எங்கள் ஊர். 3 பக்கமும் சுற்றி மலை தான். எவ்வளோ சேஃப்டியாக நாங்கள் இருக்கோம் பார்த்திங்களா? ரொம்ப நல்லாயிருக்கும். இயற்கையோட அழகே தனி தான். சரி வாங்க இன்னும் வேறு என்னென்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம போய் பார்க்கலாம். இப்போ நான் உங்களுக்கு ஒன்று காமிக்க போகிறேன். இதுதான் மணி அடித்தான் பாறைன்னு சொல்லுவாங்க. இந்த பாறையில் கல்லை வச்சு தட்டியாச்சுன்னா மணி அடிக்கிற மாதிரி சவுண்டு கேட்கும்னு சொல்லுவாங்க. வாங்க நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். எல்லோரும் அந்த சவுண்டை கேட்டிங்களா? மணி அடிக்கிற மாதிரி சத்தம் கேட்டுச்சா? சரி வாங்க நம்ம இப்போ வீட்டுக்கு கிளம்ப போகிறோம். நீங்களும் கண்டிப்பாக இந்த சர்ச்சுக்கு விசிட் பண்ணுங்கள். இதுதான் நான் ஊரில் வச்சு எடுத்த கடைசி வீடியோ. இனி ஃபுல்லாகவே நெய்வேலியில் எடுத்த வீடியோ தான் வரும். ரொம்ப லேட் ஆகிடுச்சு, வீட்டுக்கு கிளம்ப போகிறேன். பாய். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்படியே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.